ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு டல்கோனா கேக் செய்வது எப்படின்னு பார்ப்போம். எதுனா டல்கோனா கேக்கு ஒன்றுமே இல்லைங்க, காஃபி பவுடர் வச்சு செய்கிறது தான். அது ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான பொருட்களை நல்லா பார்த்துக்குங்க. இதே அளவில் நீங்கள் போட்டு செஞ்சீங்கன்னா கேக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இதில் சாக்லேட் சிப்ஸு போட்டிருப்பேன். அது கிடைக்கலன்னா நீங்கள் சாக்லேட் வந்து ஸ்க்ரப் பண்ணி மேலே தூவிடணும். ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே பேஸு தயாரிச்சிக்குவோம். ஒரு ஸ்பூன் காஃபி பவுட்ரு, ஒரு ஸ்பூனு சீனி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு ஹாட் வாட்டர். அது போட்டு நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த க்ரீமி ஸ்டேஜுக்கு வந்துடும் உங்களுக்கு. பாருங்க, பீட் பண்ண பண்ண அதோட ஸ்டேஜ் அப்படியே மாறிட்டே வரும் பாருங்க. இது மிடில் ஸ்டேஜ். இன்னும் பீட் பண்ணுங்க. இந்த மாதிரி கிரீமியாக வந்துடும். அது எடுத்து இப்போ தூக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து கீழே விழுவாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு சீனி, ஆயில், கொஞ்சோண்டு வினிகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சர்க்கரை வந்து இந்த பீட் பண்ண ஹீட்டில் வந்து நல்லா கரையும். அதை நல்லா பீட் பண்ணி சர்க்கரைலாம் கரைஞ்ச பிறகு ஒரு கப்பு பாலை விட்டு அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பால் நல்லா சேரணும் அந்த மிக்ஸோட. அதுக்கப்புறம் மாவு, மைதா மாவு இல்லாட்டி ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இருந்தாலும் பரவாயில்ல. அதோட பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில இடத்துல அந்த பல்ப்ஸு, அதாவது ஏர் பலூன் மாதிரி உள்ளாரக்கு அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வீங்கிட்டு இருக்கும். அப்புறம் மாவு தெரியும், சட்டியா உருண்டையா, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா பீட் பண்ணி. இதுதான் முக்கியம். அதாவது கேக்கோட தன்மை கரெக்டாக வர்றதுக்கு இந்த பீட்டிங் முறை தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த மாதிரி பீட் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வரணும். ஒரு பல்ப்பு கூட இல்லை வேணும். அதுக்கப்புறம் கேக் பேன் இருந்துச்சா, கேக் பேனில் கீழே அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு அலுமினியம் ஃபாயிலில் கிரீஸ் பண்ணிங்க. கீயோ டால்டா இது பட்ரு இல்லை ஆயில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது பேஸை வந்து நல்லா கிரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து தட்டினீங்கன்னா இந்த லெவல் கரெக்டாக வந்துடும். எல்லாம் ஈவனாக அந்த மிக்ஸை வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இது வந்து என்னென்னா குக்கர் வச்சுக்கலாம், இல்லாட்டி பாத்திரம் வச்சுக்கலாம், அகண்ட பாத்திரம் வச்சுக்கலாம். அடியில் வந்து உப்பு போட்டிருக்கு. உப்பு அதுக்கு மேலே வந்து அதை அந்த பேஸை வைக்கிறதுக்கு, அந்த வெசலை வைக்கிறதுக்கு ஒரு கலாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு ரவுண்டாக பேஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும், உப்புக்கும் அது இதுக்கும். அப்போ தான் நல்லா குக் பண்ணி வரும். டேரெக்டாக வச்சிங்கன்னா அது அடிப்பிடிச்சிடும். அதை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 45 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். குக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வெந்து வந்துருக்கும். உள்ளாரக்கு வந்து ஸ்பூனோ
இல்லை வந்து கத்தியை விட்டு செக் பண்ணி பாருங்கள். அது வந்து ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டாமல் கரெக்டாக வந்துச்சுன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னு இருக்கும். இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். இப்போ பாருங்கள், அந்த கீழே வந்து இந்த கீ ஆயில் போட்டதுனால அது அழகாக ஒட்டாமல் கிளியராக வந்துடும். இப்போ பட்டர் சீட்டு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பட்டர் சீட்டு இருந்தால் பட்டர் சீட்டு போட்டுக்கலாம். இப்போ டாப்பிங்க்கு அதே மாதிரி பேசிஸ் செஞ்ச மாதிரி டாப்பிங்க்கு அதே மாதிரி செய்ய போகிறோம். அதே போல் ஒரு ஸ்பூனு காஃபி பவுட்ரு, ஒரு ஸ்பூனு சீனி, அதே மாதிரி ஹாட் வாட்டர் போட்டு அதே மாதிரி கிரீமி லெவலுக்கு வர வரைக்கும் பீட் பண்ணுங்க. பீட்டிங் தாங்க முக்கியம். கேக்கில் டாப்பிங்லேயும் சரி கேக்லேயும் சரி பீட் பண்ணுறது முக்கியம். பொறுமை இழக்காமல் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பீட் பண்ண தான் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரும். இப்போ என்ன செய்யுங்க, கேக்கை எடுத்து 2 ஸ்லைஸாக பண்ணுங்கள். சென்டராக அப்படியே ஸ்லைஸ் பண்ணுவீங்க. எல்லாமே கேக் 6 நபர் செய்யுங்க. இந்த பாட்டம் பேஸில் டாப்பில் அந்த க்ரீம் செஞ்சுருக்கோம்ல, அதை வந்து அப்படியே வந்து தடவி விடுங்க. எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா ப்ளேஸ் பண்ணி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அந்த க்ரீமை. நல்லா ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அடுத்த பேஸ் இருக்குல்ல, அந்த கேக்கோட இன்னொரு பகுதியை அது மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த க்ரீமை வந்து இந்த கேக்குக்கு மேலே டாப்பிங் பண்ணுங்க. நல்லா டாப்பிங் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் மேலே வந்து சாக்லேட் சிப்ஸு இருந்தால் போடுங்க. இல்லாட்டி ஹாட் சாக்லேட் வாங்கி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிங்க, ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா, ஸ்ப்ரெட்டிங் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தூளாக வரும். அதையும் நீங்கள் மேலே டாப்பிங்காக போடலாம். நான் காஃபி போட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இன்ஸ்டன்ட் காஃபி போடுங்க. அது தான் நல்லாயிருக்கும். நெஸ்ட்லே, ப்ரூ அது மாதிரி எதுவுமே பண்ணலாம். இது மாதிரி நல்லா டாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு, இது வீட்டில் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஸ்ட்ராபெரி வைக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு எந்த பழம் பிடிச்சாலும் அது மேலே வந்து இது மாதிரி கார்னிஷ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுல, இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். இது வீட்டில் உள்ள கெஸ்ட்டுங்களுக்கு நீங்கள் கொடுங்கலாம். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.